சங்கீதம் 104 மூன்றாம் பாகம். ராகம் ஸ்ரீராகம். பாடலின் தலைப்பு படைப்பின் மேன்மை. நண்பர்களே, இந்த பாடலை பாடுவதற்கு முன் கொஞ்சம் பேசிக்கொள்கிறேன், பொறுத்து கொள்ளுங்கள். 103ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரையுள்ள 16 சங்கீதங்களும் ஹலேல் சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பஸ்கா பண்டிகையின் போது பாடப்படும் சங்கீதங்களாக இவை கருதப்படுகின்றன. 104ஆம் சங்கீதத்தில்தான் அல்லேலூயா என்ற வார்த்தை முதலில் திருமறையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனமே பைபிளின் மைய வசனம். மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்பதே அது. 104ஆம் சங்கீதத்தில் இறைவனின் படைப்பு, போஷிப்பு, ஆளுகை, தூதர்கள், ஊழியர்களை குறித்த செயல்கள், பூமி கடல் மீது அவரின் செயல்கள், மிருகங்கள், மனிதர்களின் தேவைகள், சந்திக்கப்படுவதற்கான செயல்கள், பகல் இரவில் திட்டமிட்ட செயல்கள், கடல்வாழ் உயிரினங்களின் செயல்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை போன்றவற்றின் செயல்கள் உள்ளன. இந்த 104ஆம் சங்கீதத்தில் உள்ள இறைவனின் செயல்களை ஆராய்ந்து பார்த்து கடவுளின் ஞானத்தையும் மகத்துவத்தையும் புகழ்ந்து துதியுங்கள். 104, 105, 106, 111, 112, 113, 115, 116, 135, 146 முதல் 150 முடிய 15 சங்கீதங்கள் அல்லேலூயா சங்கீதங்கள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றில் அல்லேலூயா என்ற வார்த்தைகள் வருவது போல் வேதத்தின் இறுதி பகுதியான வெளிப்படுத்தல் 19 அந்த அதிகாரத்தில் 1, 3, 4, 6 ஆகிய இடங்களில் அல்லேலூயா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆக மொத்தம் 23 இடங்களில் பைபிளில் அல்லேலூயா என்ற சொல் வருவதாக எனக்கு தோன்றுகிறது. அல்லேலூயா. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை போற்றுகிறேன். நீர் எத்துணை பெரியவராயுள்ளீர், மாண்பினை மாட்சியை அணிந்துள்ளீர். தரித்துள்ளீர் ஒளியை ஆடையென, விரித்துள்ளீர் திரை போல் வானங்களை. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை போற்றுகிறேன். நீர் எத்துணை பெரியவராய் உள்ளீர், மாண்பினை மாட்சியை அணிந்து உள்ளீர். திமிங்கலம் நீர் தர வாங்கிக் கொள்ளும், உம் கரம் நீட்ட நிறைவு பெறும். உம்முகம் காணா நேரத்திலே சோர்வால் அவைகள் திகைத்துவிடும். நீர் அவை மூச்சை வாங்கிக் கொள்ள அவைகள் எல்லாமே மாண்டுவிடும். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை போற்றுகிறேன். நீர் எத்துணை பெரியவராயுள்ளீர், மாண்பினை மாட்சியை அணிந்து உள்ளீர். பூமியின் தோற்றத்தை மாற்றிடுவார், ஆவியை மீண்டும் அனுப்பிடுவார். மாண்டவையாவும் மீண்டும் வரும், நாதா உனதருள் கிடைத்துவிடும். என்றென்றும் தங்கும் ஆட்சியுடன் மகிழ்ச்சி அடையும் செயலாலே என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
தொட்டால் மாமலை புகை எழுப்பும் என் உயிர் உள்ள நாள் வரையில் நானும் கடவுளை புகழ்ந்திடுவேன். கர்த்தரையே நான் பாடிடுவேன். அவர்க்கெந்தன் தியானம் இனிதாகும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை போற்றுகிறேன். நீர் எத்துணை பெரியவராயுள்ளீர், மாண்பினை மாட்சியை அணிந்துள்ளீர். மீண்டும் பாவிகள் தேவையில்லை, துட்டர்கள் மீண்டும் தேவையில்லை. பூமியிலே அவர் தேவையில்லை. யாவே அவர்களை அழித்திடுவீர். அல்லேலூயா என போற்று. ஆண்டவரை நீ தினம் போற்று. அல்லேலூயா என போற்று. ஆண்டவரை நீ தினம் போற்று. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை போற்றுகிறேன். நீர் எத்துணை பெரியவராயுள்ளீர், மாண்பினை மாட்சியை அணிந்துள்ளீர். தரித்துள்ளீர் ஒளியை ஆடையென, விரித்துள்ளீர் திரை போல்